மனம் திரும்பணும். நீங்க பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறணும். மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னாரு. இப்படிப்பட்ட இந்த ஆலோசனை கேட்டு அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. சொல்லுங்க எல்லாரும், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் ஏறக்குறைய சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். மாற்றம் உண்டானதா? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மத்தியிலே அவங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாறினார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். மூன்றாவது, வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் அன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அப்ப முதலாவது நாம் இந்த நாளில் தியானிக்கிற சத்தியத்தை